the gathering. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேராலீகல் ட்ரைனிங்கோட நிறைவு நிகழ்ச்சியில பங்கேற்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்மகிட்ட பேசுறதுக்காக, நிறைவுரையாற்றுவதற்காக நீதியரசர் டாக்டர் சிவராஜ் பாட்டீல் ஐயா அவர்கள் வந்துள்ளார்கள். சிறந்த பன்முகத்திறன் கொண்ட பண்பாளர், தனித்துவம் வாய்ந்த, பலரால் மதிக்கப்படக்கூடிய, போற்றப்படக்கூடிய, ஆற்றல் மிகுந்த, அறிவார்ந்த வழக்கறிஞர், நீதியரசர். மக்கள் நலனுக்காக வழக்கறிஞராக இருக்கும் பொழுதும், மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும், நீதித்துறையில் வளர்ச்சிக்காகவும் பார்க்கும் பொழுது இவருடைய பங்கு முக்கியமான அளப்பரியது. இவருடைய பங்கு அளப்பரியது. இவருடைய நீதி பரிபாலனம் என்பது கருணையின் அடிப்படையில் மக்களுக்கற்ற பேராலும் புகழாலும் உச்ச நீதிமன்றத்தில் போற்றுதலுக்குரிய நீதிபதியாக இருந்தவர். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக இருக்கும் பொழுது, உறுப்பினராக இருக்கும் பொழுது, இந்திய வரலாற்றில் ஒரு சிறந்த நீதியரசராக, நீதிமானாராக இடம்பெற்றவர். இவர் மதிப்புக்குரிய நீதியரசர் சிவராஜ் பாட்டீல் ஐயா அவர்கள் கர்நாடகா மாநிலத்தில் தேச்சூர் மாவட்டத்தில் 1940 பிறந்தவர். 62 வழக்கறிஞராக தன்னை தொழில் தொடங்கியவர். 1990 கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர். அதற்கு முன்பாக நீதிபதி வழக்கறிஞராக பணியாற்றும் பொழுது குல்பர்காவில் உள்ள சங்கர்லால் லகோட்டி சட்டக்கல்லூரியில் விரிவுரையாளராகவும் பின்னர் முதல்வராகவும் பணியாற்றியவர். அடுத்ததாக 1979 கர்நாடகாவின் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றினார். பின்பு 1994 சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக 1998 வரைக்கும் நீதிபதியாக பணியாற்றிய பொழுது சோபோ அறக்கட்டளை பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக குரல் கொடுத்தவர். 1998 99 ஒரு வருடமாக சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக, பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்தவர். இதற்கு பின்னர் ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக தன்னை இணைத்துக் கொண்டவர். இவருடைய நீதி பரிபாலனத்தை பார்த்து மாநில அளவில் இல்லாமல் இந்திய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக 2000 உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார். அவர் அப்பொழுதும் சரி, ஓய்வு பெற்ற பின்னர் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் உறுப்பினராகவும் பொறுப்பு தலைவராகவும் இருந்த பொழுது அவர் பல்வேறு மக்களுக்காக பல்வேறு தீர்ப்புகளை வழங்கினார். அவருடைய ஒவ்வொரு தீர்ப்பிலும் மனிதநேயம் இருந்தது. கருணை அடிப்படையிலேயே அவருடைய தீர்ப்புகள் இருக்கும். இவர் பல்வேறு விருதுகளை வாங்கியவர். அவருக்கு இன்னும் பல்வேறு விருதுகள், பத்மஸ்ரீ முதற்கொண்டு பல்வேறு விருதுகள் பெறுவதற்கு எங்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் எழுத்தாற்றல் மிக்கவர், பேச்சாற்றல் மிக்கவர்,
இவர் தமிழில் ஆங்கிலத்தில் கன்னடாவிலும் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். சில நூல்கள் அவருடைய கட்டுரைகள் தமிழில் வெளிவந்துள்ளது. மேலும் ஜஸ்டிஸ் பாட்டீல் அவர்கள் கர்நாடகா மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலேயும் பல சோப்பு அறக்கட்டளை, ஜஸ்டிஸ் சிவராஜ் பாட்டீல் அறக்கட்டளை போன்ற அமைப்புகளுடன் இணைந்து இப்பொழுது தன்னுடைய மனிதநேய பணியை தொடர்ந்து செய்து வருகிறார். குறிப்பாக இவர் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் இருக்கும் பொழுதும் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நீதிபதியாக இருக்கும் பொழுது அவருடைய சிந்தனைகளுக்கும் தீர்ப்புகளையும் உள்வாங்கி இவர்கள் பெயரில் ஏன் நம்ம ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தக்கூடாது என்ற நோக்கில் 2009 இவருடைய சிந்தனையை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக திருமிகு மகபூப் பாட்சா வழக்கறிஞர் அவர்கள் இந்த ஜஸ்டிஸ் சிவராஜ் பாட்டீல் அவர்களின் பெயரில் ஒரு அறக்கட்டளையை மதுரையில் நிறுவினோம். இவர் ஒரு ஞானி, ஒரு சிறந்த ஞானி. அவர் பேர் என்னன்னா பசவேஸ்வரா அப்படின்னு. அது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள அங்க ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஞானி. அவர் மீது ஆழ்ந்த பற்றுடையவர் நீதிபதி சிவராஜ் பாட்டீல் அவர்கள். இவருக்கு பசவஸ்ரீ என்ற விருதும் கொடுத்து வழங்கி கௌரவிக்கப்பட்டார். ஜஸ்டிஸ் சிவராஜ் பாட்டீல் அவர்கள் எங்களுடைய அறக்கட்டளை, சிவராஜ் பாட்டீல் அறக்கட்டளைக்கு ஒரு 20 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். ஏனென்றால் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட இறுதி தருவாயில் உள்ள மக்களுக்கும் முதியோர்களுக்கும் ஒரு சென்டர் ஆரம்பிக்கிறோம், மையம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கில் அதற்கான நிலத்திற்காக எங்களுடைய அறக்கட்டளைக்கு 20 லட்சம் நன்கொடையாக வழங்கிய நன்கொடையாளர். இப்பொழுது அவர் ஓய்வு பெற்றால் கூட 82 வயசு அவருக்கு ஆயிடுச்சு. இருந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் அவர் துயருற்ற மக்களின் கண்ணீரை, துன்பத்தை குறைப்பதற்காக இப்பொழுதும் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார். இவருடைய அந்த நீதிபதியாக இருக்கும் பணிக்குதான் ஓய்வு. இவருடைய சிந்தனைக்கும் எழுத்துக்கும் மனித நேயத்திற்கும் என்றுமே ஓய்வில்லை. இந்த கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்துல ஜஸ்டிஸ் பாட்டீல் அவர்கள் எங்களுக்கு ஒரு 3 lakhs ரூபாய் ஒரு டொனேஷனாக நன்கொடையாக வழங்கினார். இது யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற இதை எங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே கொடுத்தாரு. ஆயத்தாடை, கிராமப்புறங்களில் உள்ள ஆயத்தாடை பெண் தொழிலாளர்களுக்கு ட்ரை ரேஷன் வாங்கி கொடுத்தது. அதே மாதிரி அவர்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இன்னர் கார்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அது வாங்கி அளித்தோம். இது மட்டும் இல்ல, அந்த விஷுவலி சேலஞ்சு பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் அதிகமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ட்ரை ரேஷன், இந்த கொரோனா சமயத்துல அவர்களுக்கு பயன்படக்கூடிய ரிலீஃப் மெட்டீரியல் வாங்கி கொடுப்பதற்காக நன்கொடையாக வழங்கினார். சிவராஜ் பாட்டீல் சார் அவங்க ஒரு நீதிபதியாகவும் ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கும் பொழுது மட்டும் அல்ல, ஓய்வு பெற்ற போது கூட ஒரு 4 ஜெனரேஷனுக்கு ஒரு ரோல் மாடலாக, ஒரு சமூக பணிக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக, ஆளுமையாக நம்மை மாற்றிக் கொள்வதற்காக ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். ஜஸ்டிஸ் வி.ஆர். கிருஷ்ணய்யர் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஜஸ்டிஸ் சிவராஜ் பாட்டீல் அவர்கள் மீது அபிமானியாக இருப்பவர். இவருடைய கருணை உள்ளம், அந்த மனிதநேய பணிகளை அவர் ஒரு பார்த்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளுமை ஜஸ்டிஸ் வி.ஆர். கிருஷ்ணய்யர் அவர்கள். ஜஸ்டிஸ் பாட்டீல் அவர்கள் மட்டும் அல்ல, அவர்களுடைய மகன்கள் 2 பேர் இருக்காங்க. ஒருவர் வழக்கறிஞராக இருக்கிறார், உச்ச நீதிமன்றத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் டாக்டர் சரண் பாட்டீல். அவங்க நான் ஒரு 10-15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
பீகார்ல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஏழை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஒரு ஏழை பெற்றோருடைய ஒரு குழந்தை, லட்சுமின்னு பேரு அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு வந்து கால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4 கால் இருக்கும், கை வந்து 4 கை இருக்கும். அப்ப இந்த குழந்தைய பாக்குறப்ப அந்த பெற்றோர்களுக்கு பதபதைப்பு ஏற்பட்டது. இந்த நியூஸ் வந்து வரவும் அந்த டாக்டர் சரண் என்ன பண்ணாங்கன்னா அந்த பீகார் அந்த கிராமத்துக்கே சென்று அந்த குழந்தையை அவருடைய மருத்துவமனை, அது ரொம்ப புகழ்பெற்ற மருத்துவமனை பெங்களூர்ல இருக்கு டாக்டர் சரணோடது, அந்த மருத்துவமனைக்கு அழைத்து வந்து அந்த குழந்தையுடைய அந்த தேவையற்ற உறுப்புகளை எல்லாம் நீக்கி ஒரு உயிருடைய, இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தை வந்து உயிரோட இருக்குன்னா அதற்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பாட்டில் சாரோட குடும்பம் தான். அதற்கான செலவுகள் எதையுமே வந்து அந்த பெற்றோர்களிடம் வாங்கல, அவர் அந்த மருத்துவமனையே ஏற்றுக்கொண்டது. இது மட்டும் இல்ல, இந்த கொரோனா காலகட்டத்துல நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மருத்துவமனையில இடமே இருக்காது. பெங்களூர்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க, ரொம்ப எங்கேயுமே பெங்களூர்ல ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்லை, பெட் இல்லைன்னு சொல்லவும் எங்களுடைய இயக்குனர் பாட்சா சார் வந்து பாட்டில் சார் கிட்ட பேசினாங்க, கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடயே, சார் இந்த மாதிரி ஒரு வயதானவர், அவங்களுக்கு வந்து இந்த கொரோனா காலகட்டத்துல அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனால ஒரு பெட் வேணும்னு கேட்கிறப்போ உடனடியாக தன்னுடைய மருத்துவமனை, அதாவது அவருடைய மகனின் மருத்துவமனையில அந்த அவரை சேர்ப்பதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்துக்கொண்டாங்க. அதை நாங்க வந்து தேங்க்ஸ் பண்ணோம், சார் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய மனிதநேய பண்புக்கு அப்படிங்கல. இது வந்து என்னுடைய ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் இது என்னுடைய கடமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு. அதே மாதிரி ஒரு அது உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாரு, இருந்தாலும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீதிபதியாக இருக்கும் பொழுது அவர் அவரு ஹால்ல உட்கார்ந்து இருக்கையில அவர் ஜன்னல் வழியாக பார்க்கும் பொழுது ஒரு மனிதர் இந்த தெரு வழியாக நின்று கொண்டு தெருவுல நின்றுட்டு இருக்கிறாரு. அப்ப இவருக்கு தெரிஞ்சிச்சு இவர் வந்து இவருடைய பழைய வழக்கறிஞராக இருக்கும் பொழுது இவருடைய பழைய கிளையன்ட் இவரு அப்படிங்கிறது. அவருக்கு ஒரு தயக்கம், சார பார்க்க வரணும், எப்படி வருது, செக்யூரிட்டி உள்ள விடுவாங்களா அப்படின்னு ஒரு பயந்த ஒரு முகத்தோட இருக்கிறாரு. இத ஜன்னல் வழியாக பார்த்த நீதிபதி அவர்கள் உடனடியாக அந்த பழைய கிளையண்ட் அவரை வர சொல்றாரு. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க, பழைய நினைவுகளை எல்லாம் பரிமாறிக்கொண்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் விடைபெறும் பொழுது அந்த கிளையண்ட் அவர் என்ன சொன்னாரா, நீங்க இன்னும் மாறவே இல்லை, அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் சொன்னாரா, நான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. ஐ வாஸ் எ ஹியூமன் பீயிங் எஸ்டர்டே, நேற்றும் நான் மனிதனாக இருந்தேன், இன்றும் நான் மனிதனாகவே இருக்கிறேன், நாளை என்னுடைய கடைசி இறுதி மூச்சு இருக்கும் வரையும் நான் ஒரு மனிதனாகவே இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. நம்மளுடைய பொசிஷன் வேணா மாற்றங்கள் இருக்கலாம், ஆனா ஒரு மனிதன் நேயமிக்க ஒரு மனிதனாக நம்ம வந்து எப்பொழுதுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜஸ்டிஸ் சிவராஜ் பாட்டீல் சாரோட வாழ்க்கை முறை வந்து நமக்கு சொல்லுது. இன்னும் முக்கியமா அடுத்தது வந்து இது முக்கியமாக என்னன்னா, இவர் வந்து டாக்டரேட், நமக்கு ஒரு டாக்டரேட் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சார் வந்து 3 டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் இயர் கூட அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டரேட் பட்டம் கிடைச்சிருக்கு. நம்ம வந்து நிறைய ஆத்மாக்கள் வருவாங்க, உலகத்துல படைக்கப்படுவார்கள். ஆனா சில ஆத்மாக்கள் என்ன, கடவுள் வந்து எதற்கு படைக்கிறார்கள் என்றால் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காகவே அந்த ஆத்மாவை வந்து படைக்கிறாங்க. அந்த ஆத்மாவில் ஒருத்தர் தான் வந்து ஜஸ்டிஸ் சிவராஜ் பாட்டீல் சார். அவர் வந்து அதிகமான நாட்கள் வருடங்கள் வாழ வேண்டும், எங்களை மாதிரியான மக்களுக்கு வந்து பணியாற்ற வேண்டும் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைவுரையாற்ற வந்திருக்கும் அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய பிசி மேடம் கடந்த 2 வருஷங்களாக எங்களுக்கு ஒரு நல்ல சிவராஜ் பாட்டீல் ஃபவுண்டேஷனுக்கும் மதர் தெரசா விமன் யூனிவர்சிட்டிக்கு ஒரு பெரிய ஃபவுண்டேஷனே சொல்லலாம், மேடம் சொல்லலாம். எங்களுடைய சேர்ந்து ஒரு MOA போட்டிருக்காங்க, ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ், பெண்களுக்கான ஜெண்டர் அண்ட் லா அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் உடனடியாக எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஜஸ்டிஸ் சிவராஜ் பாட்டீல் சாரோட புக்கை மேடம் வந்து 365 அப்படிங்கிற ஒரு காலை வணக்கம் 365ங்கிற ஒரு புக்கை வந்து வெளியிடுவதற்காக எங்களுடைய அறக்கட்டளைக்கு வந்திருந்தாங்க மேடம். இவர்களை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு
நிறைய இடங்கள்ல நிறைய இதுல ரீச் அவுட் ஆகையில என்ன சொன்னாங்க அப்படின்னா, மதர் தெரசா விமன் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் செய்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாராட்டு கூறியது. எங்களை வந்து நீங்க ஹானர் பண்ணிருக்கீங்க மேடம். இந்த ப்ரோக்ராம் பண்றதன் மூலம் எங்களுக்கு வந்து ஹானர் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு இதை தொடர்ந்து நீங்க இதை எங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்புகள் வந்து வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த 15 நாள் பேராலீகல் ட்ரைனிங் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு முக்கிய காரணம் மேடம், நீங்க விசி மேடம் அவர்கள் தான். ஏன்னா நீங்க அந்த பாசிட்டிவ் சைன் கொடுக்கல அப்படின்னா எங்களால எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. அதனால உங்களுக்கு நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக பதிவாளர் மேடம் அவர்கள், அவர்களுடைய இந்த துவக்க நிகழ்ச்சியின் போது பேசினாங்க. அப்போ அவர்களுடைய கன்சர்ன் தெரிஞ்சது. அந்த யூனிவர்சிட்டியோட அந்த என்ன சொல்றது, அந்த டிப்ளமோ கோர்ஸ் ஜென்டக் அண்ட் லா அப்படிங்கிற பத்தி எல்லாம் நிறைய பேசுனீங்க மேடம். உங்களுக்கு நன்றி. வந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய, எங்களுடைய அமைப்புக்கு வந்து ஒரு பெரிய ஹானராக நாங்க இதை பாக்குறோம். உங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக சிஸ்டர் பிரமிளா முதல்வர் அவங்க, செயின்ட் ஆண்டனி காலேஜோட முதல்வர் அவர்கள், அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறீங்க. ஏன்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்திருக்காங்க. அதுவும் கண்டினியூஸா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நல்ல கேள்விகள்லாம் நல்லா கேட்டாங்க. ரொம்ப ஷார்ப்பா கேள்விகள்லாம் கேட்டாங்க. அந்த கல்லூரி முதல்வர்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் மீது உள்ள அக்கறை வந்து தெரிஞ்சது. அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு வருக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு எங்களோட இணைந்து எந்த ஈகோவும் இல்லாம அந்த 15 நாள் மட்டும் இல்ல, கடந்த 2 வருஷமாக எங்களோட இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்யும் டாக்டர் மீனா பிரியதர்ஷினி மேடம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து இந்த நிறைய பேர் எங்களுக்கு ப்ரோக்ராம் நடத்துறப்போ ரிசர்ச் பர்சன் கேட்கல, ரிசர்ச் பர்சன் என்ன சொன்னாங்கன்னா, கவனிப்பாங்களா ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு ஒரு தயக்கம் எங்க ரிசர்ச் பர்சனுக்கே இருந்தது. இல்ல சார் நல்லா பண்ணுவாங்க, அட்டென்டிவா தான் இருக்கிறாங்க அப்படின்னும். அப்புறம் ரிசர்ச் பர்சன் வந்ததுக்கு அப்புறம் இவங்க கேள்விகள் கேட்கிறப்போ அவர்களே தன்னை மறந்து அந்த செஷனுக்குள்ள வந்து எங்களுடைய சீஃப் கெஸ்ட் எல்லாரும் போனாங்க. இந்த ப்ரோக்ராம் வெற்றி அடையுது அப்படின்னு சொன்னா அதற்கு முக்கியமான காரணம் பல்வேறு நபர்கள் இருந்தா கூட அதற்கு முக்கியமானது நீங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் நம்ம முக்கியமானவர்களாக நாங்க பாக்குறோம். உங்களையும் வருக வருக என வரவேற்போம். நீங்க நான் நிறைய 4-5 பேர் எழுதியிருந்தீங்க. சிறந்த பெண் ஆளுமை ஜெயலலிதா எழுதியிருந்தீங்க, கிரண்பேடி எழுதியிருந்தீங்க, சாவித்ரிபாய் பூலே எழுதியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா உள்வாங்கி இருக்கிறீங்க. இன்னும் நிறைய நீங்க பணி சிறக்கணும்னு சொல்லிட்டு, இப்பொழுது அடுத்ததாக தலைமுறை ஆற்றுமுடி மதிப்புக்குரிய விசி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Am I audible? Yes, you are audible. You are audible. You are audible. Respected Honorable Dr. Justice Shivraj V. Patil, former Judge, Supreme Court of India and former Acting Chairperson, NHRC. Respected Registrar Dr. C. Hilda Devi. Respected Trustee of Shivraj Patil Foundation, Dr. S. Selvagomati. Respected Managing Trustee, SOCO Trust, Dr. Mehboob Bacha. Respected Head of the Department, Director, Women Studies, Dr. S. Meena Priyadarshini, and my dear student friends, very warm good evening from Mother Teresa Women's University. This 15 days online paralegal training course for college students started on 11th August and today is a valedictory function, and we are very happy to see Dr. Justice Shivraj Patil and other members. Now, basically, our university has got a MOU with Shivraj Patil Foundation for women upliftment, and in this regard, we are celebrating several activities.
And one such activity is empowering women. And women empowerment has become a fundamental subject for Mother Teresa Women's University in UG PG programs. And what we feel is when women are living safe, fulfilled, and productive lives, then they can reach their full potential. When women are happy, definitely they will make others happy. So, how to make them happy? That is basically, it should be possible to know what is their duty, what are the rights, and what are the questions they can arise whenever they are deprived of their rights. The rights are basically, we have to make women to live, rights to live, and rights to live happily, and rights to study, and right to marry a correct person, and it should have right to work whatever the chosen field they are very much interested. So obviously, whenever we talk about equal rights, we are giving lots of rights for the male candidates, whereas women, anyone should be in a position to have a flexibility so that the family can run without any problem. With that, already society is expecting women to sacrifice so many things. But only thing is, sacrificing certain things, women are very happy. But only thing is, when it is going beyond certain limit, they should know what are their rights and how to come out of the problems. And hope this course on paralegal training is going to give the rights for all type of students. For example, this is for college students. And students who are in medicine, they should know what are the legal rights when they practice as a doctors, whether certain documents can be shared or not, whether certain information can be given or not. Similarly, the teacher should know the legal points whenever they are in a position to take certain decision. Similarly, engineers should also know what are the basic rules they should follow in order to have safety in their life. So the common term college students is basically for male and female, and especially for both arts and science, engineering, medicine, because these students are not having a separate subject on legal aspect or law. So if essence of the legal information is given, then obviously the students will be in a position to take decision instead of wasting their time in going to the court. So I hope the students, the college students, are in a position to understand the rights and formulate the rules and regulation to have happy living, and they should pursue higher studies. And one such opportunity is given for women candidates in Mother Teresa Women's University. We have several courses in science, arts, commerce, management. Obviously, our students will be in a position to have the fundamental knowledge on the legal aspect so that they can formulate their career in much more pretty manner. And I wish all the best for all the organizers, both from Shivaraj Patil Foundation as well as Mother Teresa. And I wish all the students all the best for their future career, and choose Mother Teresa as your career option. And we are ready to serve you. We are ready to direct you. We are ready to guide and counsel you. And we will definitely make you happy, reach your highest level that is possible with your potential. Thank you very much. Thank you so much, ma'am. Really, we are doubly blessed to have you all people here. Now I request our Registrar Dr. C. Hilla Devi, ma'am, to felicitate the gathering.
Thank you, Dr. Meena. Respected and Honorable Vice Chancellor Madam, Dr. Vaidehi Vijayakumar from Mother Teresa Women's University, Kodaikanal. Respected Honorable Dr. Justice Shivaraj Patel, former Judge, Supreme Court of India, and former Acting Chairperson, NHRC, and the Managing Trustee of SOCO Trust, Thiru A. Mahabub Badshaw, and the Managing Trustee from the Sivaraj Patel Foundation, S. Selva Komati, and the organizer, Dr. S. Meena Priyadarsini, the Head and Director, Department of Women's Studies, Mother Teresa Women's University, and my dear participants, very good evening to one and all. I'm really very happy to take part in this 15 days online paralegal training course for college students held from 28th July to 11th August. Every day I used to see the WhatsApp message shared by Dr. Meena regarding the topics shared by the eminent personalities on this area. They have started the sessions from day one, from the basic level, that is fundamental rights and Indian Constitution, and impact of pandemic in human trafficking, and the violence against children by quoting the Act, Sexual Offence Act, POCSO. Then the violence against women and the child rights, how we can make the parents aware of the child rights, and also the human rights, and the role of Supreme Court and social justice, and also the National Legal Services Authority. So I'm really missed. I wanted to take part in all the sessions, but it is not at all possible. Just I have went through the headings and I imagined what sort of sessions will be for that day and all. So this paralegal training for the college students covered almost all the aspects with the experienced legal experts, and definitely the participants would have benefited out of it. So all these aspects strongly reflected that each and every one have the right to live with dignity and decency. So we all have the right to live with dignity and decency, and all have experienced the way of life to enjoy the dignified life. So what is mainly needed here is everyone should aware of the legal aspects, and this 15 days program must have empowered the participant to realize this aspect, and they must have come to know what is the role of paralegal, and paralegal is the person qualified to work under the responsible lawyer to delegate the legal works. So as a paralegal, they can perform the legal work also. They can be delegated any task normally performed by a lawyer with the help of the lawyer's supervision. So they are able to review what is to be done in this area and how to organize the issues under the guidance of the abled lawyers, and they can also perform well with the help of the experienced lawyers. So those kind of training must have gained by the participants who participated in this 15 days program, and this may be the stepping stone to join the law school also. Those who love to do these kind of works can continue to perform well, and they are always in need of lawyers, and we are also always in need of lawyers, and lawyers will always need the knowledgeable paralegals. So the paralegals should realize their responsibility, and they have to act according to the vision will of the lawyers. So nowadays, the paralegal industry is extremely strong, and being a strong industry, they should give the opportunity to help others, and it is a rewardable one to help someone who is in need of it, and so someone who is in the difficult situation. And those difficult persons, when they approach the paralegal, they seem to be very proud in helping the needy people, and they can see the
relieve the difficult, the persons who are in the difficult situation experiences. So the legal services give the opportunity to get relief from the pain, and also it gives the chances to grow further and further. So it gives the opportunity to advance in the law area. So let the this type of training should continue in order to reach the potential participants, and the potential participants should also know how to utilize the training they underwent, and also to help others. So I congratulate the effort taken by the organizers with the collaborative work of Mother Teresa Women's University. It should be continued forever. I congratulate once again, and thanks for the opportunity given. Thank you so much, ma'am, for a wonderful presentation. Really, I'm much happy. You have noted all the sessions, and your enthusiasm is seen here. Thank you so much, ma'am. Now I request Honorable Justice Sivaraj Patel, sir, to deliver valedictory address. Please, sir. Thank you. Dr. Vaidehi Vijay Kumar, respected Vice Chancellor of Mother Teresa University, Dr. C. Hilda Devi, respected Registrar of the University, Mr. Mahbub Bacha, the soul of the SOCO Trust, Tirumati S. Selva Gomati, Dynamic Managing Trustee of Justice Shivraj Patil Foundation, Dr. Meena Priyadarshini, Head of the Department for Center for Women's Studies in Mother Teresa University. You are a live bridge between Justice Shivraj Patil Foundation and Mother Teresa University. Selva Gomati, in her introduction about me, she has been very, very, very generous. When I saw her introduction on the screen as well with reference to photographs and all that, I felt that it is a documentary on me rather than a mere introduction. Thank you for the wonderful introduction, but I would like to only tell you, you have been generous. My introduction is, I'm a small, humble human being. Out of the entire introduction and whatever things you have shown on the screen, one paragraph which you included in my introduction, I'm very happy about it. That is, I was a human being yesterday, I'm a human being today, I shall continue to be a human being till my last breath of life. This is the best part of my introduction. Thank you very much again. SOCO Trust, Mother Teresa University, and Justice Shivraj Patil Foundation constitute a wonderful trinity. I have been observing for quite some time very, very concrete, meaningful, and useful programs have been organized. And this program, or 15 days online paralegal training program, is one such program among the many which we have already done and many more to come in the future. I appreciate the work of all the three organizations. Please keep it up and continue. It is a great opportunity to serve the humanity. Particularly during this period of pandemic, our responsibilities and our concerns and our attitude should be much more vibrant in these days, because people need it so much. During this period, you are organizing the programs. I have seen whether it is a donating of oxygen concentrator or distribution of kits or food packets, whatever, any small thing done at the time needed, it is a great help to the needy person. And all our programs are focusing on the vulnerable sections of the people, maybe children, women, poor persons, and the
bonded labor, child labor, garment workers. I have seen all your programs are meant for the vulnerable people. I appreciate this part. Not, it is much better than having a gala functions. I'm so happy that you are touching the human chord where people really need our help. It's something very, very, it has touched me and it has impressed me. I congratulate all of you and all those concerned who are involved and concerned with such programs. The Vice Chancellor, respected Vice Chancellor, in her speech, she showed her concern for the women. And she is a right Vice Chancellor at a right time in a right place for Mother Teresa University. Because share being the same, the occupant can make a tremendous difference with concern. I could also listen from the registrar, see Halda Devi, her concern for these children or the students and the women. I'm so happy. It is because of the cooperation of Mother Teresa University and the Justice Shivaraj Patil Foundation and SOCO Trust, these programs have been possible. I understand about 75 girl students have participated in this 15 days online paralegal training program. To me, this itself is a great number. These are not 75 students alone participating. In turn, these 75 students who got the paralegal training, they are great asset to us. They will spread the message to thousands and thousands of people in their turn. So 75 is a great number from this point of view because they carry the message further. Justice Akbar Ali, former Judge of High Court of Madras, who inaugurated the 15 days program, participated and spoke with a human touch. Justice Akbar Ali, as I know him, we were judges. People at different times may occupy different positions, but what is important is fundamentally one should always remain a humble human being, and one must have consideration for others, and all our actions and all our works must be coupled with the human touch. Justice Akbar Ali, you have done that work well. I'm happy about. Second thing I want to mention here is during the 15 days program, training program, several advocates have participated. Social activists have participated. Enlightened people have participated. I'm so happy because it is not their work alone in their respective fields. It is here where you work for others is more important. Take, for example, lawyers. In this case, all those lawyers who have participated, they have traveled beyond the bracket of their files and courtrooms. They have come and participated and guided the 75 students in this training course. I appreciate lawyers are not merely money-making machines. They are human beings. They must have concern for others. By participating, you lawyers, whoever have participated, have shown your concern for others. And social activists also have shown a lot of concern and interest. In training programs and workshops, our concern should be, or our focus should be, reach the unreached, include the excluded. Please mark them, reach the unreached, include the excluded. In whatever field it is, we have to take care of. I learned that in this 15 days program, training program, you have been told about the Constitution of India, about the child rights and laws, etc. But I am of the view that what happens is we have a wonderful constitution. We have a great constitution. It's an organic document and a fundamental document governing the governance of this country and lives of the people. You are all aware that the Constitution of India, while framing the Constitution of India, two important things also were taken into consideration.
One, the historic background, that is the historic struggle for freedom. Two, the prevailing social conditions at the relevant point of time. Ultimately, you got a fine constitution, and we have wonderful preamble, fundamental rights, directive principles of state policy, all of them run in a golden chain. But this constitution is not mere a document. It is not mere a letter of the book. It must be the spirit of living. What is the point in just saying that we have a wonderful constitution? The constitution becomes wonderful and great only when it changes the lives of the people. It touches the lives of the people, and it does justice to the people who need it very much. So in this sense, whenever we have the training programs or courses or workshops, please remember one thing. The speakers or the resource persons must keep in mind that whom they are addressing. They must reach to the level of those people. There is no point in giving the great lectures with the high sounding words or in-depth studies. But what is important is, please make sure that what you intend to say reaches the particular section of the people who are participating in the training programs. As rightly said by Vice Chancellor, that educating a woman does a lot of good to the country. It is said, give a good woman will give good civilization. Give good mothers will give a great nation. That is the importance of woman. If you educate a woman, you educate the family. If you educate a gentleman or a boy, you educate him. That's the reason I'm happy that exclusively for 75 girl students have participated in this training program. And the constitution is meant for the people. Ultimately, the aspirations of the people and the goals set in the constitution have to be translated into reality. Reality in such a way that every Indian, every citizen of this country must feel proud and happy to say that I am Indian. My country, Bharat, is Mahan Bharat. To say that when they are socially secure, when the things around them are happy, when they have got equality, when they have got a liberty, when they get justice, when people are not exploited and given to give equal opportunity given to all those who are entitled under the constitution. We don't give charity to them. They are entitled for their rights. Creating awareness is a great and a strong weapon according to me. Create awareness among the people, particularly induct the values in the youngsters or youth, and also make them aware what the rights are. For example, in this 15 days program, paralegal training program, whatever awareness you have created, that goes a long way. According to me, awareness is the first step. Awareness leads to assertion. Once people are aware, these are the rights, whether it's child rights or rights of women, whatever it is, once you create awareness among them, then the people become assertive. Awareness is the first step. Second step is assertion. It leads to assertion. Why not? I got this right. Why the right is denied to me? Why people are doing injustice to me? That starts, ball is set into motion. Awareness, then assertion. Assertion leads to persuasion. Assertion leads to persuasion. People can go and say to the concerned authorities, look, I have this right. This right is violated. I'm not getting benefit which I'm entitled to. So then with this background, they will be aware, they will assert, they will persuade, and persuade to what? The last one is enforcement. Awareness, assertion, persuasion, and enforcement. These are the stages, and these such programs, workshops, or training programs, or seminars, with regard to all vulnerable sections of the people, if you make them aware what their rights are, probably will be making them strong.
We will be lending voice to the voiceless. We will be giving strength to the weak and the downtrodden. I think such programs are really, really very useful. I once again congratulate all the concerned. And since we have an excellent relations with Mother Teresa University, we have this Justice Shivaraj Patil Foundation has a MOU. It's not MOU just on a paper. It is MOU in the action. I'm seeing this MOU in the action, and we have the full support of SOCO Trust. Mr. Mahbub Bacha is there. Ultimately, all of us are fought. All of us are there for the good of the people. Let us do whatever we can do. Otherwise, we'll miss the opportunity and regret later. Oh, I should have done this and all that. Who prevented you from doing? Now this is the time, please do it. Earlier, people who fought for freedom, they had a great opportunity and privilege to fight for freedom. None of us had this privilege, but we have great opportunity to make India a beautiful India, happy India. All of us can do that. I can live for myself. There's nothing great about it. When you live for others, you are great. So if you want to be really great, please live for others. Do not live for yourself. That's not anything great. I mean it. And I cannot say anything which I don't practice. If my words have to be impacting or impress you, first, I must have conviction. Second, I must have conducted myself in my life that way. Third, whatever I speak, there must be truth and substance. If these three things are there, my words have value, otherwise no. I feel like repeating, since I'm able to live in my own small way or humble way for others, I can request and tell you all, please live for others also. And let us together make much more contribution to the society. I look forward more such programs by the Trinity. And fortunately, however great the Constitution may be, however great the law may be, but ultimately it all depends upon the people. The institution may be great, but how it becomes great, not by Constitution itself, not law by itself, not by institution by itself. It all depends upon the people who work for the institution, who work under the institution. Looking to Selva Gomati, looking to Dr. Meena Priyadarshini, looking to Mr. Mahbub Bacha, and many interested persons participating in the functions. My confidence has been doubled that you are going to do much more. I wish you all the best. Do whatever best you can do. This is a golden opportunity. When Selva Gomati mentioned that I have given some small donation, I shall tell you, Gomati, I have not given. You have given me opportunity to serve in a small way. I take it that way. It is an opportunity that you have given to me to serve. I'm thankful to you for that. Thank you all. Jai Hind. Nandri Vanakkam. Thank you so much for your wonderful and inspirational talks. Really motivates us a lot. Now I request Dr. Selva Gomati ma'am, as we instructed earlier, some of the students who interacted well and who answered well will be just given some prizes by the Shivaraj Patil Foundation and SOCO Trust. Book prizes will be there for them. So now I request Selva Gomati ma'am to announce the name of the winners. Thank you. Thank you, Lordship. Thank you, Lordship, for valuable address. Thanks, Lordship. I may add, many times there are a number of invitations for me to address this and that. I don't find time, but more than that, when a cause is good, I readily accept. Whenever a call has come from you, I have readily accepted. And this one gesture I do. Please proceed. Yes, Lordship. First, Pratibha, ரொம்ப நிறைய கேள்விகள் கேட்டீங்க. நல்லா ரொம்ப ஷார்ப்பா கேட்டீங்க. அதனால உங்களுக்கு வந்து சார் எழுதிய புக்கு குட் மார்னிங் 365 அப்படிங்கிற புக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம். அந்த புக்கும் ஸ்பீக்கிங் ஃபார் ஹியூமனிட்டி அப்படிங்கிற புக்கும் சோகோ ட்ரஸ்டோட 2 புக்கு, சாரோட 2 புக்கு, பாட்டில்ஸ் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கும் உங்களுக்கு வந்து நாங்க
கொடுக்குறோம். அதுல யாருன்னா பிரதீபா, ஜெயந்தி, சுஷ்மா சேவியர், மணிமேகலை, ஷாலினி, அஸ்விதா, சௌமியா, ஸ்னேகா, திவ்யா, இவங்க நாங்க எழுதியிருக்கோம். இது போக நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்டு யாராவது விட்டுருந்தா நீங்க எங்கிட்ட சொல்லலாம். இல்ல we have noted everything. ஆமா, நாங்க நோட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். உங்களுக்கு வந்து அந்த காலேஜுக்கு அந்த அவங்க மீனா மேடம் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த புக்கை வந்து மீனா மேடம் மூலமா கொடுத்துறோம். இது இந்த 15 days கோர்ஸ் இதோட முடியாது. நம்ம தொடர்ந்து இது ஒரு ஃபவுண்டேஷன் தான், அந்த லாவை பத்தியான ஒரு ஃபவுண்டேஷன் தான். இதுல முந்தானத்து நம்ம அந்த ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியில மெம்பர் செக்ரட்டரி அந்த சார் வந்து பேசினாங்க, நசீர் அகமது சார் வந்து பேசினாங்க. அவங்க பேசுறப்பவே இந்த பேராலீகல் வாலண்டியரா எப்படி இருக்கலாம், எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறத நீங்க சொன்னாங்க. இருந்தாலும் நான் அதை ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பேராலீகல் வாலண்டியர்ஸ் அப்படிங்கிறவங்களோட ரோலும் அவங்க நல்லா சொன்னாங்க. இது ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இந்த பேராலீகல் வாலண்டியர்ஸை வந்து ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, தாலுக் லெவல்ல தாலுக் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. இது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய வெப்சைட்ல வந்து அந்த வாலண்டியர்ஸை வந்து நாங்க செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறது வரும். அந்த சமயத்துல வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 பேரும், தாலுக் எத்தனை தாலுக் இருக்கோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அத்தனை தாலுக்கு வந்து 25 மெம்பர்ஸ் இந்த பேராலீகல் வாலண்டியர்ஸை வந்து எடுக்கிறாங்க. அந்த பேராலீகல் வாலண்டியரா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம்னா 2 விஷயம் அன்னைக்கு அவரு சொன்னாரு. ஒண்ணு வந்து நம்ம எக்கனாமிக்கலி ஓரளவுக்கு அதுல வந்து என்ன சொல்ற சஸ்டெயின் பண்ணலாம். இன்னொன்னு வந்து சமூகத்தின் மிக அக்கறை உள்ள ஒரு நபராக நம்ம மாறலாம். 2 விஷயத்த வந்து நம்ம அது மூலமா செய்யலாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க வந்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு உங்களுக்கு அதுல ஏதாவது ரெஜிஸ்டர் பண்றதுலயோ இல்ல ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எங்களை கண்டிப்பாக நீங்க கேட்கலாம். நம்மளும் தொடர்ந்து இந்த ஸ்டேட் லீகல் நாங்க அன்னைக்கு பேசியிருந்தோம், ஒரு லாஸ்ட் இயர் பேசியிருந்தோம், ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியோட சேர்ந்து பண்ணலாம்னு பாட்சா சார், மிஸ்டர் மஹபூப் பாட்சா வந்து மீனா மேடத்திட்ட பேசிட்டு இருக்கையில சொன்னாங்க. அதனால இந்த பிசிக்கல் மீட்டிங் ஒரு நாள் வைப்போம், இதே 15 நாள் ப்ரோக்ராம் வைக்கலாம். நிலைமையெல்லாம் சூழல்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அப்போ வந்து அந்த ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியோட நம்ம சேர்ந்து பண்றப்போ இன்னும் கொஞ்சம் வேல்யூ வந்து ஆட் ஆகும்னு சொல்லிட்டு இது வாய்ப்பு கொடுத்த விசி மேடம் அவங்களுக்கு ரொம்ப திருப்பி நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீனா மேடம், பதிவாளர் அவர்களுக்கும். அடுத்தது இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க பாட்சா சார் அவர்கள் தான். அவங்க வந்து இந்த ஸ்கிரீனுக்கே வரல, ஆனா இந்த 15 நாள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாட்சா சார் பேரு தான் வந்து ரிசர்ச் பர்சன்ஸ் எல்லாருமே மென்ஷன் பண்ணாங்க. இது இவ்வளவு தூரம் வந்து ஒரு வெற்றி நடந்தது, எந்த தொய்வும் இல்லாம நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு முக்கியமான காரணம் பாட்சா சார் அவர்கள். அவங்களுக்கும் எங்க அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லணும்னு சொல்லிக்கிறோம். whoever interested they can unmute themselves. Yes, students. Hello, ma'am. Am I audible, ma'am? Yeah, you are audible here. Carry on. Good evening, ma'am. Good evening, sir. I'm T. Santina from MSc Biotechnology second year. So, as a science student, we doesn't know anything about this paralegal course or anything about these amendments given for women. So, throughout this 15 days course, we gained a lot of knowledge about what are the rights and what are the amendments being given to women for their rights and what are the social activities they are doing. We have gained a lot of knowledge throughout this entire program, sir. So I am really thankful for all the organizations, SOCO Trust and Justice Shivraj Patel Foundation, and for our university. On behalf of all my student friends, I am very thankful for organizing this program, ma'am. So thank you, ma'am. Thank you, dear. Any other students who would like to give their feedback? They can unmute themselves and just give your feedback. Good evening, sir. Good evening, ma'am. This is Jayanti from Women's Studies. Sir, according to me, இந்த 15 days எங்களோட பயணமே வந்து வேற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை உலகத்தை பார்க்க வச்சுச்சு. தேங்க்ஸ் ஃபார் சிவராஜ் சார் ஃபவுண்டேஷன் அண்ட் சார். உங்களோட அட்வைஸ்
அப்படின்றது வந்து எங்களுக்கு இந்த 15 நாள் ஒரு நல்ல விதையை எங்க மனசுல விதைச்சாங்கன்னு தான் நாங்க சொல்ல முடியும். அந்த விதைகளுக்கு வந்து சார் வந்து இன்னைக்கு வந்து அவரோட லெஜெண்டரி ஒரு பேச்சால வந்து எங்களுக்கு அது ஒரு நிறைய ஒரு உரமா நிறைய இன்னைக்கு உங்களோட வார்த்தைகள் எங்களுக்கு இருந்துச்சு சார். அண்ட் ஐ தேங்க் கும்ரி மேம் அண்ட் ஸ்பெஷலி ஆர் மீனா மேம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றத வந்து ஒவ்வொரு நாளுமே வேற வேற ஒரு பர்சன் மூலயமா ஒரு நாள் கூட எந்த விஷயமே ரிப்பீட் ஆகாத மாதிரியும் ஒரு புது புது உலகத்தை வந்து எங்களுக்கு காமிச்சதுதான் நான் சொல்ல முடியும். நாங்க வந்து இந்த 15 நாளும் ஒரு இந்த எங்களுடைய உரிமைய வேர்ல இருந்து நாங்க பார்த்தோம் அப்படின்னு தான் நாங்க சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் சார். Thank you, Jayanti. Any other volunteers to give their feedback? So I'm much happy to propose vote of thanks at this happiest moment. It's my great pleasure to propose vote of thanks. I, on behalf of myself, Mother Teresa Women's University, Honorable Vice Chancellor and Register and the Department Center for Women's Studies, Soko Trust, Shivraj Patel Foundation, thank our Honorable Justice Dr. Shivraj Patel sir for his precious time just spent with us. Really, he concerned even in his busy schedule. Thank you so much, sir. Then I'm happy to thank our Honorable Vice Chancellor, Dr. Vaidehi Vijayakumar ma'am, just who always nurtures young birds like us, encourages us. She is an icon of the university. Sir rightly pointed out that right person at right time at right place. Really, thank you so much for your comments, sir. Thank you so much. I thank our Vice Chancellor ma'am for her support in organizing this 15-day paralegal training program. I thank, on behalf of the department and Shivraj Patel Foundation, thank Dr. C. Hilda Devi ma'am, Registrar of our university, a wonderful person, a senior professor in Sociology Department. She enlightened the participants in the very first day about paralegal, why it is important, how we have to attend this program, such instructions she gave, and she is a moral support. Thank you so much, ma'am, for your wonderful felicitation. Then I thank all the resource persons who actively just share their knowledge with the participants. Ma'am is also here with us. She has joined. So all the 15 resource persons, I thank them all on behalf of the university and Soko Trust Shivraj Patel Foundation. Then my personal thanks goes to Mrs. Selva Gomadi ma'am and Baksha sir. Really, their support is great. Whenever they ask them about the program and details, immediately they sent and they supported a lot. And the technical support provided by Sabina. Thank you so much, Sabina. A technical support, she supported us. Thank you so much. Then I would like to thank my own department staff members, Mrs. Sonia and Ms. Karthi and Tamilarasi, who supported a lot. Thank you so much. Above all, I thank Sister Pramila, Principal of St. Anthony's College. When I was talking about the program to her, immediately she sent 100 list, student name list. These are all the volunteers. They are just willing to attend this training program. Immediately, the very next day, she sent the list. I thank her very much. Then all the participants for your active participation. Thank you so much. Really, I'm very happy about this paralegal training program. We are doubly, triply blessed
by the presence of those icons in the valedictory. Thank you so much, sir. Thank you all, one and all. Okay. Thank you, Lordship. Thank you, Lordship. Thank you, sir. All the best. Adira, 1 minute. Adira. Daughter of Meena ma'am. My daughter. Good. All the best. All the best. Thank you, sir. So when I said you are coming through online, immediately she wanted to come. Oh, good, good. Nice to see. Very good. All my best wishes. Okay. You are the hero of her. Every day she takes your book and started to read in the morning. Good. I don't know whether she is studying her own study books or not. No, she will do. That is only first step she will do. Very good. You have a bright future, but work hard. That should be all right. Okay. All the Thank you very much, Your Lordship. best. Thank you, Mr. Bacha. How are you, Mr. Bacha? Fine, Your Lordship. Very good. Very good program. You are a dynamic force behind all this. Very good. Very good. Very good. Thank you, Your Lordship. Thank you. Thank you, Lordship. Thank you, sir. Thank you, Thank thank you. you. Everybody, thank you. Dear participants, your attendance is noted. So உங்களோட ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. Everything we have noted. So உங்க ஹார்ட் காப்பி ஆஃப் த சர்டிபிகேட் வந்து உங்க காலேஜ்ல கொடுத்துருவோம். ஓகேயா? So within a week we will give the hard copy of your certificates. You will be receiving that. So அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தபடி அதை நீங்க எப்ப எங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கங்க. மேம் சொல்லியிருக்காங்க. So prize winners-க்கும் வந்து along with the certificate and the books வந்து distribute பண்ணிடுவோம். If you have any query, just groupல வந்து message போடுங்க. Thank you so much. Thank you பா. Thank you. உங்களோட பர்சனல் லைஃப்லயும் சரி, உங்களுடைய சமூக லைஃப்லயும் சரி, வாழ்க்கையிலையும் இந்த சட்டம் இன்னைக்கு படிச்ச விஷயங்கள் சிந்தனைகளை வந்து நீங்க கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you so much, ma'am. Thanks. We are going to miss you, ma'am. எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பாச்சா சாருக்கு, எல்லாத்துக்கும், பிரமிளா சிஸ்டருக்கும், எங்க அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ். Thank you, dears. If you have any query, you can just send a message.